ஜான் கட்டிங் பெர்ரி. பிறப்பு 16/1/1847, மறைவு 9/2/1936. சொந்த ஊர் மெயின், சொந்த தேசம் அமெரிக்கா, தரிசன பூமி ஜப்பான். அவர் ஜப்பானிய அரசாங்கத்தின் கௌரவமான விருதான புனித புதையலை பெற்றார். ஜப்பானியர்கள் அவரது வாழ்க்கை வரலாற்றை வெளியிட்டனர். இது ஜப்பானியர்களால் எழுதப்பட்ட ஒரு அமெரிக்கரின் முதல் சுயசரிதை ஆகும். அவர்கள் அவரை ஜப்பானில் சிறை சீர்திருத்தத்தின் தந்தை என்று கருதினார்கள். அவருக்கு 20 வயதில் அவர் சென்ற கப்பல் புயலில் சிக்கியது. பேரிடரில் இருந்து தப்பிய அவர் தேவன் தன்னை ஒரு நோக்கத்திற்காக காப்பாற்றினார் என்று நினைத்தார் மற்றும் தேவனின் சேவைக்காக தனது வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணித்தார். மருத்துவ படிப்பில் பட்டம் பெற்ற பிறகு அவர் 1872 ஜப்பானுக்கு வந்தார். பெர்ரி கோபே சர்வதேச மருத்துவமனையின் மருத்துவ இயக்குநராக பணியாற்றினார். அவர் ஏழைகளுக்கு பைபிளிலிருந்து வசனத்தை சொல்லிக் கொடுத்து அவர் தனது சேவைகளை இலவசமாக வழங்கினார். பெர்ரி கோபேயில் ஏழைகளுக்காக ஒரு மருத்துவமனையும் நிறுவினார். பின்னர் அவர் சிறை அமைப்பை சீர்திருத்த ஆளுநரிடம் முறையிட்டார். அது ஜப்பானில் சிறை சீர்திருத்த இயக்கத்திற்கு வித்திட்டது. ஓசாகா, கியோட்டோ, கியோகோ மற்றும் ஹரிமா ஆகிய இடங்களில் உள்ள சிறைகளையும் அவர் ஆய்வு செய்தார். அவரது அறிக்கைகள் ஜப்பானிய சிறை அமைப்பில் மாற்றங்களுக்கு பங்களித்தன. தனது 89 வயதில் தேவனுடைய பாதம் சென்றடைந்தார். பிரியமானவர்களே, காப்பாற்றப்பட்டுள்ளீர்கள். அதற்காக தேவனின் நோக்கத்தை உணர்ந்து விட்டீர்களா?